ப்ரொடெக்ஷன் ப்ரோ ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் எப்படி நம்ம வந்து ஃபோனில் அப்ளை பண்ணுறது? எட்ஜ் மாடல் ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்க. 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு பற்றி நான் சொல்லிட்டேன். அது எப்படி ஒட்டுறது சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் எப்படி ஒட்டுறது? ஃபுல் க்ளூனாக்கா யூவி டெம்பர் இல்லாமல் ஃபுல் க்ளூவாக ஒரு டெம்பர் வரும். ஸோ அந்த டெம்பர் கிளாஸ் ஃபோனில் எப்படி ஒட்டுறது? அந்த டெம்பரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபுல் க்ளூ டெம்பர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யூவி டெம்பர் போடாமல் நீங்கள் வந்து ஃபுல் க்ளூ டெம்பரை எப்படி போடணும், ஃபுல் க்ளூ டெம்பர் போட்டால் நல்லது சொல்லி ஒரு வீடியோ நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபுல் க்ளூ டெம்பர், ஃபுல் ப்ரொடெக்ஷன் ப்ரோ, ஃபுல் க்ளூ டெம்பர் சொல்லி ஒரு டெம்பரை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெம்பர் வந்து எப்படி ஒட்டுது சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபுல் க்ளூ டெம்பர் எப்படி ஒட்டுறது சொல்லி ஒரு வீடியோ போடுங்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு தான் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ அதனால தான் நான் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி அவர் வந்து என்கிட்ட ஒரு டெம்பர் ஆர்டர் போட்டிருக்காரு. அவருக்கு நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அவருக்கு போகல. கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு போயிடும். ஸோ அவர் சொன்னதால தான் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ சேனலில் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து டெம்பர் எப்படி ஒட்டுறது சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால ஓகே ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாம் சொல்லி தான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் ராகுல்னு நினைக்கிறேன். ராகுல் தான் அவர் பேர். அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவார் இந்த வீடியோவில். கண்டிப்பாக பண்ணுவார். நான் அவர் சொன்னனால தான் இந்த வீடியோவே போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அவரால் தான் சரி தனியாகவே ஒரு டைம் எடுத்து நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் போட்டு சொல்லிடுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா நான் புரிஞ்சுப்பேன். ஓகே நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டாரு சொல்லி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெம்பர் ஃபுல் க்ளூ டெம்பர் நிறைய பேருக்கு ஒட்ட தெரிய மாட்டேங்குது. ஒட்டினாலும் பபிள்ஸ் வந்துடுது. ஸோ அப்படி எப்படி நம்ம ப்ராப்பராக ஒட்டுறது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒரு வீடியோ கிளிப் நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். அது எப்படி ஒட்டுறது சொல்லி நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு சின்ன கிளிப்பாக வந்து போட்டு காட்டுவேன். வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு காட்டுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து இதில் வந்து 2 டெம்பர் கிளாஸ் வரும். இது வந்து ஃபுல் க்ளூ யூவி டெம்பர் கிளாஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ஒட்டுறது அதுதான் ப்ராப்பராக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் 2 கிளாஸ் வந்திருக்கு, 2 கிளாத்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இது சாம்சங் ஃபோனு. ஸோ என்கிட்ட இப்போ வந்து இது சாம்சங் தான் இருந்தது. அதனால தான் நான் சாம்சங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. பிகாஸ் வந்து எந்த ஒரு ஃபோனும் வரல எனக்கு இங்கே ஒட்டுறதுக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒட்டுறது, ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் எப்படி ஒட்டுறது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வச்சு பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கைஸ். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நான் பண்ணிக்கிறேன் கைஸ். ஃபாஸ்ட் பண்ணி இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன். நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் வந்து அந்த வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக இருந்ததா. ஸோ அதனால் நான் ஸ்பீடு ஏற்றிட்டு இதில் வந்து வாய்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது க்ளீன் பண்ணிக்கலாம் கைஸ். நல்லபடியாக நல்லா ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடணும். ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோ. ஒரு வாட்டி நீங்கள் டெம்பர் ஒட்டினீங்கனாக்கா அப்புறமா உங்களுக்கு வந்து டஸ்ட்டு போகவே போகாது. டெம்பர் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒட்ட முடியாது. நீங்கள் நார்மல் டெம்பர் மாதிரி இந்த டெம்பர் எடுத்து ஒட்டலாம் முடியாது. ஸோ இதில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து டெம்பர் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கணும். எப்படி இருக்குது இது இருக்குது கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஒட்டணும் கைஸ். இப்போ நான் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துட்டு ஒட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், கவனமாக பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஒரு வாட்டி ஒட்டிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கழட்டிட்டு மாட்ட முடியாது. ஸோ அதனால் சொல்லிட்டேன், மிஸ் பண்ணாமல் பக்காவாக ஒட்டணும். நீங்கள் வந்து அது எப்படி ஒட்டிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒட்டணும். இது வந்து க்ளூ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது உடையிற கூட சான்சஸ் இருக்குது. டிஸ்பிளேயில் டெம்பர் உடஞ்சிடும். பிகாஸ் வந்து க்ளூ அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒட்டும் போதே நீங்கள் கரெக்டாக பக்காவாக ஒட்டணும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றிக்குவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆகிடும் டிஸ்பிளே டெம்பர் ஒட்டுறதுனால. இந்த டெம்பர் ஒட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றுறேன் நான், பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பீடு ஏற்றிட்டேங்க. இப்போ வந்து அது எப்படி சைடில் பார்த்தீங்களா பபுள்ஸ் கண்டிப்பாக வருது. ஆனால் வந்து ஒட்டும் போது கண்டிப்பாக வரும் இது பபுள்ஸ். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டணும். கழட்டி கரெக்டாக பார்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஒட்டணும் அது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தது. வீடியோ எடுக்கும் போது 8 நிமிஷம் ஆச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் 2.41 மினிட்ஸில் வந்து நான் இது முடிக்கிற மாதிரி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக இப்போ ஒட்டியாச்சு. ஆனால் வந்து பபுள்ஸ் சைடில் ஃபுல்லாகவே வந்திருக்கு. அந்த பபுள்ஸில் நம்ம தான் தள்ளி எடுக்கணும் கைஸ். தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேருந்து டெம்பர் கிளாஸ் தூக்கிட்டு நம்ம சைட்லேருந்து அப்படியே தள்ளி உட்கார வைக்கணும்.
ஸோ இப்படி தான் உட்கார வைக்கிறது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ஒட்ட தெரிய மாட்டேங்குது. எப்படி ஒட்டுறது ப்ராப்பராக சொல்லி கட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி முடிஞ்சிச்சு கைஸ். நான் டெம்பர் ஒட்டி ஆச்சு. ஸோ கைஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கண்ணா, நீங்கள் எப்படி ஒட்டுறது சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வரும். ஸோ நான் போடுற ஆர்டர் என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னாக்கா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ எப்படி டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஒட்டுறது, ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் எப்படி ஒட்டுறது சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒட்ட தெரிஞ்சால் ஒட்டுங்க. உங்களுக்கு ஒட்ட தெரியலனாக்கா நீங்கள் கடையில் போய் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒட்ட தெரியலனாக்கா, கடையிலே ஒட்ட தெரியலனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ காட்டிடுங்க, இந்த மாதிரி ஒட்டணும்னு சொல்லி காட்டிடுங்க. ஸோ அவுட் சைட்லேருந்து நிறைய பேருக்கு இந்த டெம்பர் பற்றி கடைக்காரங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு ஒட்ட தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து காட்டினீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒட்டுவாங்க. சிட்டியில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவுட் சைடில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த கடையிலே இருக்கு, அவங்க கடையிலே இருக்காதா. ஸோ அதனால தான் அவங்க ஒட்ட தெரியாது. கடையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒட்ட கற்றுப்பாங்க. இல்லைன்னா அவங்க எப்படி கற்றுப்பாங்க, இந்த தான் அவங்க கற்றுப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ அவங்களுக்கு காட்ட சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.